ஆர்டிஓவும் மக்கள் மத்தியில குடியூர் கூட்டத்துல நாங்க எடுக்க மாட்டோம், விவசாய நிலத்தை எடுக்க மாட்டோம், நாங்க உறுதி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த 900 ஏக்கருக்கு பேசிக்கலாம், டிட்கோ சேர்மனை வர சொல்லி பேசிக்கலாம். நாங்க அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணியாச்சு. இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைக்கு அப்பதான் ஒவ்வொன்னா வர்றாங்க. நீங்க அன்னூர்ல இருந்து கோயம்புத்தூர் போற வழியில 1/2 கிலோமீட்டர் தாண்டா ஏக்கரா 1 கோடி ரூபாய், மெயின் ரோட்ல 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் போகுது. அங்க 40 லட்சம் கூட போறதில்ல. என்ன காரணம்? இந்த இளவெல்லாம் தான் காரணம். இதுல இருந்து மீண்டும் இப்பதான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம். இவர் 3 நாள் பண்ண வேலை இப்ப மொத்தமா வியாபாரம் படுத்து போச்சு. இதுல இருந்து மீண்டும் எந்திரிச்சு நீ ஒருத்த பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது. சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணிட்டு அப்படி போறதுக்கு நாங்கெல்லாம் உனக்கு காதுல பூ வச்சுட்டு இருக்கல, கடுப்புல இருக்கிறோம். இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு. இதனுடைய பின்விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்ல, இவங்க வாழ்விலேயே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு. ஒரு பொண்ணு குடுக்கிற இடத்துல கட்ட இடத்துல இவங்க